அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலே ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அந்த மாபெரும் மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17/10/1972 தொடங்கி இந்திய வரலாற்றிலே முத்திரை பதித்து புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பிறகு தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தாய் தமிழ்நாடு தரணியிலே தலைநிமிர்ந்து நிற்பதற்காக தன்னை அர்ப்பணித்து இந்தியாவிலே 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னுடைய உழைப்பால் இமயத்தின் உயரத்திற்கு உயர்த்தினார்கள். அந்த வரலாற்றிலே, அந்த வெற்றி சரித்திரத்திலே ஒரு சாமானியர் நாடாள முடியுமா, ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்கிற ஆயிரம் கோடிக்கணக்கான கேள்விக்கு கடைக்கோடியிலே தொண்டனாக, புரட்சி தலைவருடைய தொண்டனாக, புரட்சி தலைவி அம்மாவுடைய தீவிர பக்தராக தன்னுடைய கழக பணியும் மக்கள் பணியும் மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வழியிலே 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், 4½ ஆண்டு காலம் இந்த அன்னை தமிழகத்திலே முத்திரை பதிக்கின்ற பொற்கால ஆட்சியை 7.5% உள் இடஒதுக்கீடு மருத்துவ மாணவ கனவை நனவாக்குகின்ற வகையிலே, இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையிலே சமூக நீதி காக்கின்ற சமூக நீதி காவலராக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களிலே நிறைந்திருக்கின்றார்கள். குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நீர் மேலாண்மையிலே புரட்சி, நதிநீர் இணைப்பு, கூட்டு குடிநீர் திட்டங்கள், நதிநீர் இணைப்பின் மூலமாக குடிநீர் பற்றாக்குறை போக்குவதோடு வேளாண் விவசாயத்திற்கும் அதோடு நிலத்தடி நீர் உயர்வதற்கும் ஒரு புரட்சியை மேற்கொண்டார்கள். 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார்கள். 12 ஸ்மார்ட் சிட்டியை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு அப்பாயின்மெண்ட் இல்லாது சந்திக்கின்ற இந்தியாவிலே ஒரே முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் எளிமையின் இலக்கணமாக, சாமானியர்களுடைய வடிவமாக, கருணையினுடைய ஒட்டுமொத்த உருவமாக, காலம் தந்த கொடையாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதுபோன்ற ஆயிரம் வளர்ச்சி திட்டங்களை வாரி வழங்கி வரலாறு படைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்போது மீண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அம்மாவின் ஆட்சி வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த நல்ல நாளிலே 54வது ஆண்டு இந்த நாட்டிலே நாம் அனைவரும் உலகெங்கும் நாம் கொண்டாடி வருகின்றோம். ஆகவே இந்த சமயத்திலே நடைபெற்ற சட்டமன்றத்திலே இன்றைக்கு நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு பதிலாக தங்களை செய்கின்ற இந்த மக்கள் விரோத அரசுக்கும் தாங்கள் நடத்தி வருகிற மன்னர் ஆட்சிக்கும் அவர்கள் நியாயம் கற்பிப்பதிலே அவர்கள் காட்டுகிற அக்கறையும் முயற்சியும், அவர்கள் எடுத்துக்கொள்கிற நேரமும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை. மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறதே, சொத்து வரி உயர்ந்திருக்கிறதே என்று, நாம் பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்திருக்கிறதே என்று சொன்னால் அவர்கள் அதற்கு சொல்லுகிற ஒரே பதில், மத்திய அரசு சொன்னது, அதனால் நாங்கள் அந்த கட்டடங்களை எல்லாம் உயர்த்தினோம் என்று சொல்லுகிறார்கள். அதே சட்டமன்றத்திலே மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது, மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரவில்லை என்று சொல்கிறார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசிலே மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து 2999 கோடி ரூபாய் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். கல்விக்கு நிதி வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கல்விக்கான நிதி 450 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்கு நிதி வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இன்றைக்கு 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பேரிடர் மேலாண்மை நிதி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு பேரிடர் மேலாண்மை நிதி இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பேரிடரிலிருந்து மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு இன்றைக்கு வந்திருப்பதை துணை மானிய கோரிக்கையிலே இந்த அரசு குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு, தங்களுடைய ஃபெயிலியர் மாடலை மறைப்பதற்காக அவர்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் இன்றைக்கு மத்திய அரசு தான் சொன்னது, அதனால் உயர்த்தினோம். சரி, மத்திய அரசு சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களா என்று சொன்னால், மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரவில்லை, நிதியை குறைத்து விட்டார்கள் என்று ஒப்பாரி வைப்பதற்கு எதற்கு சட்டமன்றம்? ஆகவே ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே இருக்கிறது. அதை மறந்துவிட்டு நீங்கள் எப்போதும் போல ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவரை போல இன்றைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் கையில வைத்திருக்கிறீர்கள். அதை மறந்துவிட்டு நீங்கள் பேசுவீர்கள். அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து இதை சுட்டிக்காட்டி வருகிறார்கள். இன்றைக்கு ஏறத்தாழ தமிழகம் முழுவதும்
மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு 175 தொகுதிகளிலே இன்றைக்கு அவர் மக்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த 170 தொகுதிகளுக்கு மேலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் அவர் செல்லுகிற இடங்கள்லாம் மக்கள் வெள்ளமென திரண்டு வரவேற்கிற காட்சி. ஆகவே இன்றைக்கு அரசிடத்திலே நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுங்கள் என்று சட்டமன்றத்திலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முன்வைத்த வாதங்கள், பட்டுக்கோட்டைக்கு வழிகேட்டால் அவர்கள் கொட்டைப்பாக்கு என்ன விலை என்று சொல்லுகிற ஒரு நிலைதான் இந்த அரசினுடைய நிலைமையாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் 54வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 55வது ஆண்டு நாம் தொடக்க விழா கொண்டாடுகிற போது இந்த அன்னை தமிழகத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே நாம் மக்களாட்சியை, ஜனநாயக ஆட்சியை, ஏழைகள் ஆட்சியை, எளியவர்கள் ஆட்சியை, இரட்டை இலையினுடைய ஆட்சியை மலரச் செய்கிற அந்த சூழலை ஏற்க வேண்டும். ஏனென்றால் மக்கள் எல்லாம் தீர்க்கமாக இருக்கிறார்கள், இன்றைக்கு உறுதியாக இருக்கிறார்கள். இந்த திமுக மக்கள் விரோத ஃபெயிலியர் மாடல் அரசிற்கு நாம் எண்டு கார்டு போட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பு 2026 அமையும் என்பதை சொல்லி, அதைத்தான் நேற்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே உருட்டுக்கடை அல்வா, இதுவரை தமிழகம் பார்த்து வந்த இருட்டுக்கடை அல்வா, அதற்கு போட்டியாக உருட்டுக்கடை அல்வா கொடுத்து கொண்டிருக்கிற ஸ்டாலினுடைய முகத்திரையை இன்றைக்கு அவர் கிழித்து எறிந்திருக்கின்றார்கள். இன்னும் பல அதிரடிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த தாய் தமிழகத்தை கருணாநிதியினுடைய குடும்பத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக அவர் நடத்துகிற அந்த தியாக வேள்வியிலே அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புனித அரசை மலரச் செய்வோம், மக்களாட்சியை மலரச் செய்வோம் என்று சூழலை ஏற்று களம் செல்வோம். நம்முடைய திண்ணை பிரச்சாரத்தினுடைய 36வது வார இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரம் நாம் 50வது வாரத்தை நோக்கி வெற்றிகரமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை அரியணையிலே அமர்த்துகிற வரை இந்த திண்ணை பிரச்சாரத்தை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.